ஆனா அவரு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் சார். கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையே நாங்க வந்து ஓட்டு கேட்க போனா மக்களே இருக்க மாட்டாங்க. ஒரு பட்டி கான்செப்ட்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபார்முலாவை இது பண்ணாங்க. அப்போ அந்த அந்த அராஜகத்தை, அந்த சட்ட விதி மீறலை மக்களுக்கு மேடை போட்டு காட்டணும். நடக்கிறது வேணா ஈரோட்டு கிழக்குல இடைத்தேர்தல் நடக்கும், நகரப்பகுதியில் நடக்கலாம். மாநிலம் முழுக்க 10 இடங்கள்ல மீட்டிங் போட்டு ஈரோட்ல என்ன நடக்குதுன்னு போட்டு பேசணும் சார். அங்கங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஈரோட்ல என்ன அநியாயம் நடக்கும், ஈரோட்ல வெற்றி தோல்வி பத்தி கவலையப்படக்கூடாது. திமுக பண்ற அராஜகத்தை பாருங்கன்னு கிருஷ்ணகிரியில, நாகப்பட்டினத்துல, திருநெல்வேலியில, மதுரையில, கோயம்புத்தூர்ல மீட்டிங் போட்டு பேசணும். மக்கள்கிட்ட அதை எடுத்துட்டு போகணும். இதுதான் சார் அரசியல். ஈரோடு கிழக்குல போட்டிட்டு இருந்து ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருந்தா தோல்விதான் வரும். நான் இப்பவே சொல்றேன், நிச்சயமாக தோல்விதான் வரும். அதுக்கு நீங்க வெக்கப்பட்டு என்ன ஆக போகுது? உங்களுடைய ஆளுமையை காட்டுங்க. படுதோல்விங்கிற தோல்வியாக்குங்க. கடந்த முறை கிட்டத்தட்ட 40,000க்கு மேல டிஃபரன்ஸ். அது ஒரு 10,000 ஆக்குங்க. அதுவே எடப்பாடிக்கு கிடைச்ச வெற்றி இல்லையா சார்? சோ அப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? உங்க பகுதியில நீங்க தான் ராஜான்னீங்க. அதிமுக கோட்டை ஈரோட்ல ஆரம்பிச்சு கோயம்புத்தூர், கரூர்ல ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் வரைக்கும் கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை தான்.